டேலில நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஐடிசி அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நார்மலா ஐடிசினா என்ன அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருக்கோம். அதாவது நீங்க ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும் போதும் ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் அமௌண்ட் கட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்ல, அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நம்ம அக்கௌண்ட்ல வந்து, அதாவது நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும் போது உங்களுக்கு ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அதாவது இவ்வளவு டாக்ஸ் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளை நீங்க சேல் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கிட்ட இருந்தும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டாக்ஸ் வாங்கியிருப்பீங்க. அப்ப அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் இல்லைங்களா? சோ அப்படி நீங்க பே பண்ணும் போது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டிருக்கீங்க, இப்ப சேல்ஸ் பண்ணதுக்கு ஒரு டாக்ஸ் கட்ட போறீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும் போது வாங்கின டாக்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் இப்போ நீங்க கட்ட போறதுல மைனஸ் பண்றதுதான் வந்து ஐடிசி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. என்னோட கம்பெனில டிரான்ஸ்ஃபர் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் டு ஜிஎஸ்டி, அதாவது இப்போ நீங்க ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்துச்சுன்னா வேட் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. சோ அப்ப இதே தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருந்திருப்போம். சோ அந்த மாதிரி நான் பே பண்ண அமௌண்ட்ல எனக்கு வந்து பாருங்க இன்புட் வேட்ல வந்து ஒரு 20,000 அமௌண்ட் இருந்திருக்கு. அந்த 20,000 அமௌண்ட்டை எங்க சேஞ்ச் பண்ண சொல்றாங்கன்னா ஸ்டேட் டாக்ஸ் லெட்ஜருக்கு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அதே போல சென்வேட் அப்படிங்கிற லெட்ஜர்ல இருந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்க 5,000 அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் டாக்ஸ் லெட்ஜருக்கு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு முன்னாடி வேட் பே பண்ண அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஒரு சில அமௌண்ட் இருக்கு, அது அந்த பர்டிகுலர் ஸ்டேட் டாக்ஸுக்கும் இல்ல சென்ட்ரல் டாக்ஸுக்கும் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம முதல்ல என்ன பண்ணணும், பழைய பேலன்ஸ்ல இருக்க, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்க அமௌண்ட்டை இந்த கரண்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஐடிசியை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ளோசிங் பேலன்ஸுக்காக இருக்க அந்த இன்புட் வேட் அண்ட் சென்ட் வேட் அப்படிங்கிற லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளோட டிரான்சாக்ஷன்ல இதை அப்ளை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. டேலி ஓபன் பண்ணிட்டு உங்களோட கம்பெனிலேயே நான் கண்டினியூ பண்ண போறேன், அதாவது பழைய கம்பெனி போட்டிருக்கேன் அதுலயே நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பழைய க்ளோசிங் பேலன்ஸ் லெட்ஜர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் போயிட்டு இதுல லெட்ஜர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு கொடுத்திருந்தது என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்புட் வேட் அப்படிங்கிற லெட்ஜர் கொடுத்திருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இன்புட் வேட் அப்படிங்கிற லெட்ஜரை கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து நமக்கு டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் தான். சோ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க டாக்ஸ் டைப் என்ன சூஸ் பண்ணணும்னா அதர்ஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். ஏன்னா இது ஜிஎஸ்டி கிடையாது சரிங்களா, வேட்ங்கிறது ஜிஎஸ்டில வராது, அதனால அதர்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸா நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்லை, ஏன்னா அமௌண்ட் வந்து க்ளோசிங்ல தான் வரப்போகுது. சோ அதனால நான் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல நம்ம சென்ட்ரல் டாக்ஸுக்கு மாத்த போறதை வந்து சென் வேட் அப்படிங்கிற லெஜர்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், சென் வேட் அப்படிங்கிற இந்த லெஜரையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுவும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் தான், அதர்ஸ் டைப்லயே வச்சுட்டு பர்டிகுலரா இந்த லெஜரை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு அப்படின்னா நீங்க இதை ஸ்டார்டிங்லயே கூட இந்த ப்ராசஸ பண்ணலாம், தப்பு இல்லை. சோ இப்ப நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். சென்ட்ரல் டாக்ஸுக்கும் ஸ்டேட் டாக்ஸுக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட லெட்ஜர் இருக்கு, அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட க்ளோசிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான லெட்ஜர்ஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. அடுத்தது வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம், ஜர்னல் வவுச்சர் யூஸ் பண்ணுவோங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஜர்னல் போயிடுங்க. ஜர்னல் போயிட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டேட் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். என்னைக்கு அப்படின்னா 1 ஜூலை அன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்றோம். சோ 1 ஜூலை அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறது என்னன்னா ஆல்ரெடி இருக்க வேட்ல இருக்க அமௌண்ட்டை எடுத்து என்னோட சென்ட்ரல் டாக்ஸ்லயும் ஸ்டேட் டாக்ஸ்லயும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆல்ட் ஜே கொடுத்து, இல்ல அப்படின்னா இந்த மெனுல பாருங்க ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைப் ஆஃப் டியூட்டின்னு கேட்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜிஎஸ்டி டாக்ஸுக்கு தான் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால ஜிஎஸ்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல ஓப்பனிங் பேலன்ஸா தான் நம்ம கிரியேட் பண்றோம். சோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெட்ஜருக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன்ல பாருங்க we transfer the input VAT credit of 20,000 to state ledger.
ஸ்டேட் லெட்ஜருக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸ்டேட் லெட்ஜர் வந்து நம்ம எஸ்ஜிஎஸ்டின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். எஸ்ஜிஎஸ்டிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20,000 அப்படிங்கறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எதுல இருந்து வந்து மைனஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வேட் லெட்ஜர்ல இருந்து தான். ஸோ இன்புட் வேட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. இப்ப இதே போலதான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சென்ட்ரல் டாக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ சேம் ப்ரொசீஜரே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுங்க. ஆல்ட் ஜே கொடுத்துட்டு ஜிஎஸ்டி. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் டாக்ஸுக்கான லெட்ஜர் அதுக்கு நம்ம சிஜிஎஸ்டி அப்படிங்கறது தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5,000 அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். என்டர் பண்ணிக்கோங்க. இது எங்க இருந்து நமக்கு மைனஸ் ஆகுதுன்னா சென்வாட்ல இருந்து. ஸோ சென்வாட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு லெட்ஜர் ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட ஓப்பனிங்ல பேலன்ஸ்ல இருக்க எல்லா இன்புட் டாக்ஸையும் எடுத்துட்டு வந்து என்னோட சென்ட்ரல் டாக்ஸ்லயும் ஸ்டேட் டாக்ஸ்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நமக்கு என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் செட் ஆஃப், அதாவது adjust the following input credit against available tax liability. அதாவது இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஐடிசியை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் போக பேலன்ஸ் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடிசினா என்ன, லயபிலிட்டி அமௌண்ட்னா எப்படி இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் போட்டிருப்போம். அந்த எல்லா டிரான்சாக்ஷன்லயும் நமக்கு இதுல லயபிலிட்டி அமௌண்ட்ங்கிறது சேல்ஸ்ல நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கியிருக்க டாக்ஸ் அமௌண்ட். இந்த சைடு ஐடிசி அப்படிங்கிறது நீங்க பர்ச்சேஸ் பண்ணப்ப நீங்க பே பண்ண டாக்ஸ் அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதை நான் எப்படி செக் பண்ணட்டும், என்னோட அமௌண்ட் எப்படி நான் எடுத்து பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் டேலி போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின ஐடிசியை செக் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஜிஎஸ்டிஆர் 1 போயிடுங்க. சரிங்களா, ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பீரியட் கொடுங்க. நம்மளோட எல்லா பீரியடுமே வந்து ஜூலை மந்த்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஜூலை அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். அதே போல 2 வந்து 31st ஜூலை நான் கொடுத்துறேன். நார்மலா நமக்கு பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் லிஸ்ட் அவுட் ஆகுது. இதுல கடைசி ஓவரால் டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா டோட்டல் பண்ணிருப்பாங்க. ஐஜிஎஸ்டி எவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோம், சிஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருக்கோம், எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படிங்கறது டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின டாக்ஸ் அமௌண்ட். நான் வந்து இன்டகிரேட்டட் டாக்ஸ்ல 39,600 rupees வாங்கியிருக்கேன். இப்ப என்னோட டாக்குமெண்ட்லயும் பாருங்க 39,600 rupees. அதே போல நம்ம சென்ட்ரல் டாக்ஸும் ஸ்டேட் டாக்ஸும் 1,60,290 rupees வாங்கியிருக்கோம். சோ அதே போல பாருங்க டாலிலையும் 1,60,290,000. இது வந்து நீங்க சேல்ஸ் பண்ணும் போது கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின டாக்ஸ் அமௌண்ட். இதை நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. சோ அப்ப இந்த அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு, அதாவது நம்ம வாங்கியிருக்கோம், இதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுங்கிறதுனாலதான் நமக்கு இது லயபிலிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ஐடிசி எவ்வளோ, அதாவது எவ்வளவு வந்து நீங்க இது வரலும் டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணணும்னா ஆல்ட் ஜி கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ரிப்போர்ட் என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன். சோ இதுல வந்து உங்களோட ஐடிசி அவைலபிள் எவ்வளோன்னு சொல்லி காமிச்சிரும். சோ நீங்க பீரியட் கொடுங்க 1/7/31/7. இதை நான் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப இதுல வந்து பாருங்க டோட்டல் அவைலபிள் ஐடிசின்னு சொல்லிட்டு ஐஜிஎஸ்டில நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம், அதாவது இன்டகிரேட்டட் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க தனித்தனியா வந்திருக்குங்களா. அப்ப இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு வச்சுக்கணும். சோ லயபிலிட்டி அமௌண்ட்ங்கிறது சேல்ஸ் அப்போ கஸ்டமர் பே பண்ண டாக்ஸ் அமௌண்ட். ஐடிசிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க பே பண்ணது, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப இது வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. இது அப்படியே 1,62,000 நீங்க பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நீங்க கட்டியிருக்க அமௌண்ட் பிளஸ் ஓப்பனிங்ல இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டுமே நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணா போதும். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி போடுறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். டாலி ஓபன் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஸோ நார்மலா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம ஜேர்னல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கும் நான் ஜேர்னல் என்ட்ரி தான் யூஸ் பண்ண போறேன்.
ஜர்னல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதுல இந்த ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட டாக்ஸை தான் நம்ம மாத்த போறோம். டைப் ஆஃப் டியூட்டில ஜிஎஸ்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்மி பண்ண போறோம். ஐடிசியை இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது, டிக்ரீஸ் பண்ண போறோம். சோ அதனால டிக்ரீஸ் இன் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணீங்கன்னா அதுல நீங்க என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் யூஸ் பண்ண போறீங்க, அதாவது இம்போர்ட் சர்வீஸ்க்கா இல்ல பர்ச்சேஸ்ல வந்து நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கா இல்ல அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கா அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இல்ல கேன்சலேஷனுக்காக பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல நம்ம வந்து அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிரான்சாக்ஷனை போடுவோம். சோ எனக்கு அது இல்ல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட் என்ட்ரி போடுறதா இருந்தா நம்ம கொடுத்துக்கலாம். என்னோட சென்ட்ரல் டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். இதுல நீங்க என்ன பண்ணுங்க, சிஜிஎஸ்டி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா டாக்ஸ் ரேட் எவ்வளவுன்னு கேட்கும். நான் ஒரு ரேட்டை மாத்த போறது கிடையாது, அமௌண்ட் தான் கொடுக்க போறேன். சோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நம்ம கிட்ட எவ்வளவு வந்து இருக்குன்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 1,41,300 rupees நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும் போது இருக்கு. சரிங்களா, இந்த அமௌண்ட்டை தான் ஓவரால் டாக்ஸ்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்றேன்னா 1,41,300 அப்படிங்கறத தான் நான் டெபிட் அமௌண்ட்ல கொடுக்க போறேன். 1,41,300 rupees. So 1,41,300 அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்ப இதுல வந்து பாருங்க நார்மலா நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு காட்டுது அப்படின்னா இது சென்வேட்னு காட்டுதுங்களா, சென்வேட்ல இருந்து குறைக்க போறது இல்ல, திரும்ப சிஜிஎஸ்டில இருந்து தான் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாருங்க எவ்வளவு காட்டுதுன்னா 15,790 rupees காமிக்குது. சோ இதை என்டர் கொடுங்க. இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு எப்படி வந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட சிஜிஎஸ்டியோட ஓவரால் அமௌண்ட், அதாவது லயபிலிட்டி அமௌண்ட் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,60,290 rupees. சோ அப்ப பாருங்க 1,60,290 rupees என்கிட்ட இருந்துச்சு. சரிங்களா, இது வந்து சேல்ஸ்க்காக நம்ம வாங்கின டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் சென்ட்ரல் டாக்ஸ்ல. இப்ப இதுல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,41,300 rupees. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு எவ்வளவு வருது, 20,790 rupees வந்து நீங்க பேலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு காட்டுதுங்களா. இதுக்கு முன்னாடி ஓப்பனிங்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், சென்வேட்ல இருந்து சென்ட்ரல் டாக்ஸுக்கு ஒரு 5,000 மாத்தி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் தான். அப்ப அந்த 5,000 என்ன பண்ணிக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடும். அப்ப பேலன்ஸ் இந்த 20,790 rupeesல இருந்து பேலன்ஸ் ஓப்பனிங்ல இருந்த 5,000 மைனஸ் பண்ணீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ பே பண்ண வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் 15,790 rupees தான் நீங்க பே பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இங்க கரண்ட் பேலன்ஸ்ல பாருங்க 15,790 rupees அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. சோ இப்ப எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். இப்ப எப்படி நம்ம வந்து சென்ட்ரல் டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டேட் டாக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ சேம் ப்ரொசீஜர் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதே ஜர்னல் என்ட்ரி தான். சோ என்னோட இந்த ஜர்னல் என்ட்ரி போட்டோம் இல்லைங்களா, டேட் வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாருங்க. டேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பேஜ் அப் கொடுத்து அந்த டிரான்சாக்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. 15th அன்னைக்கு 15/7 அன்னைக்கு தான் இந்த டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணிருக்கோம். சோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓவரால் அமௌண்ட் ரெண்டுமே ஏன் சிஜிஎஸ்டியா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்ம டிக்ரீஸ் பண்றோம், வேற அக்கௌண்ட்ல இருந்து டிக்ரீஸ் பண்ணல. அதனால டெபிட் ஆகுறதும் கிரெடிட் ஆகுறதும் சேம் லெஜர் தான். சரிங்களா, அதனாலதான் ரெண்டுக்கும் ஒரே லெஜர் நம்ம சூஸ் பண்றோம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸை நான் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டேட் டாக்ஸுக்கு போகணும் இல்லைங்களா, முதல்ல டேட் கொடுத்துக்கோங்க. சேம் 15th அன்னைக்கே தான் ஸ்டேட் டாக்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்றோம். அதே போல ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் போறீங்க, ஆல்ட் ஜே கொடுத்துக்கோங்க. இதுல ஜிஎஸ்டி டிக்ரீஸ் பண்றோம். இதுல வந்து அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எஸ்ஜிஎஸ்டி இந்த தடவை நம்ம ஆல்டர் பண்றோம். ஸோ எஸ்ஜிஎஸ்டி இதை என்டர் பண்ணுங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அமௌண்டே தான். ஸோ 1,41,300 rupees. இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எஸ்ஜிஎஸ்டிங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் வந்து பாருங்க 790 rupeesனு காட்டுது. அதுல எனக்கு ரெண்டு ஒரே அமௌண்டா தானே இருந்துச்சு, இப்பயே இதுல மட்டும் கம்மியா காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம ஓப்பனிங்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் வந்து அதிகம். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு 1,62,090 rupees இருந்துச்சு, மைனஸ் பண்ணது 1,41,300 rupees,
மைனஸ் ஸ்டேட் டாக்ஸ்ல நமக்கு ஓப்பனிங்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 20,000 நமக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த 20,000 நான் மைனஸ் பண்றேன், சேர்த்து மைனஸ் பண்ணனா பேலன்ஸ் இருக்கு அந்த 790 rupees மட்டும் நீங்க ஸ்டேட் டாக்ஸுக்கு பே பண்ணா போதும். ஸோ என்னோட டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா என்ட்ரி ஆயிடும். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லெட்ஜர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும். அதை செக் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஐஜிஎஸ்டி நான் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணல. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. வெளியில வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல நமக்கு லெட்ஜர்னு இருக்கு இல்லைங்களா, சோ இந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஐஜிஎஸ்டி பார்க்கணும் இல்லைங்களா. ஐஜிஎஸ்டி என்டர் பண்ணீங்கன்னா பாருங்க இது வரைக்கும் நமக்கு டெபிட் ஆன அமௌண்ட் என்ன, கிரெடிட் ஆன அமௌண்ட் என்ன, க்ளோசிங் பேலன்ஸா அந்த லெட்ஜர்ல என்ன அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத நமக்கு காமிச்சிரும். சோ இந்த அமௌண்ட்டை நம்மளோட டிரான்சாக்ஷன் வைஸும் நம்ம கொண்டு வரணும். சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப இந்த பண்ற ஜேர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். சோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. சேம் வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்ப சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐஜிஎஸ்டிக்கும் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் கொடுத்துருங்க 15/7 அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். அடுத்தது Alt J கொடுத்துட்டு ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுங்க. இதுல வந்து டைப் ஆஃப் டியூட்டில ஜிஎஸ்டி, டிக்ரீஸ் அண்ட் டாக்ஸ் லயபிலிட்டிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஐஜிஎஸ்டி சூஸ் பண்ணுங்க. இப்ப இதுல நான் ஐஜிஎஸ்டி கொடுக்குறேன். எனக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க 34,200 காட்டுதுங்களா. இப்ப இதுல நான் ஓவரால் அமௌண்டா என்ன பண்றேன்னா எவ்வளவு மைனஸ் பண்ணணும்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னோட சம் ஓபன் பண்ணி பாக்குறேன். இதுல 39,600 rupees. சோ 39,600 அப்படிங்கறத என்டர் பண்ணீங்கன்னா ஓவராலா உங்ககிட்ட ஐஜிஎஸ்டில என்ன அமௌண்ட் இருந்துச்சு, டோட்டல் அமௌண்ட் என்ன இருந்ததுன்னு காமிச்சிருக்குங்களா. சோ இப்ப இதை என்டர் பண்ணி திரும்ப நீங்க ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாருங்க கரண்ட் பேலன்ஸ் 34,200 வந்து கிரெடிட்ல காமிச்சிடும். சோ இப்ப இது ஏன் எனக்கு இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணோம், ஆல்ரெடி அதுவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைனஸ் பண்ணிடுச்சு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்ஜர்ஸ் வைஸ் அது வந்து மைனஸ் பண்ணியாச்சு. ஆனா ரிப்போர்ட் வைஸ் நம்ம எதுக்காக அது மைனஸ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. என்னோட எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையுமே நான் பண்ணியாச்சு. அதாவது சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் டாக்ஸ் 3 டாக்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப ரிப்போர்ட்ஸ்ல எனக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்ல எந்த ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. இந்த ஜிஎஸ்டிஆர் 1, 2B இது எல்லாமே என்னன்னா நம்ம போட்ட டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணிருக்கோம், இவ்வளோ டாக்ஸ் வந்து எனக்கு ஐடிசில இருக்கு அப்படிங்கறத ஷோ பண்ணும். எப்ப இந்த அமௌண்ட் எல்லாமே எனக்கு மாறும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபைல் பண்றோம் இல்லைங்களா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஐடிசி எல்லாம் கிளைம் பண்ணி நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அதை நீங்க இங்க ரீகன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா. இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில நம்ம இவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு சேல்ஸ்ல. ஆனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அமௌண்ட் கம்மியா தான் இருந்திருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் மட்டும், அதாவது இப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு 15,790 rupees வந்துச்சு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் மட்டும் இங்க வரணும் காமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். நம்ம போட்ட எல்லா டிரான்சாக்ஷனையும் வச்சு டாக்ஸ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு பே பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரீகன்சல் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் வரும். சோ அதர்வைஸ் ரிப்போர்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஈவன் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் Alt G கொடுத்துட்டு என்னோட ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன் நான் செக் பண்றேன். பாருங்க அங்கேயும் எனக்கு எந்த ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. டேட் கொடுத்து பாருங்க. சோ 7th month அந்த டேட் நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் பண்ணனா இங்க பாருங்க அவைலபிள் ஐடிசில சேம் அமௌண்ட் எனக்கு அப்படியே தான் இருக்கு, எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்ல. இப்போ நீங்க போட்ட ப்ரொசீஜர் எதுக்காகனா அதை நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் பே பண்ண அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க டாக்ஸை வந்து நம்ம ரீகன்சல் பண்ணணும். ரீகன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்ல உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்க கம்பெனில நீங்க பண்ண பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல கட்டின டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஐடிசி எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத இந்த ப்ரொசீஜருக்கு இப்ப பண்ணி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம்.